திரு ஒரு அடிப்படையில் ஒரு ஆன்மீகத்தை நம்பக்கூடிய ஒரு கட்சி, நான் எல்லாருக்கும் முருகன் உண்டுனா நாங்களும் கொண்டாடுறோம், இதில் என்ன தப்பு? அறநிலையத்துறை பண்ணனா அது பக்தி, நாங்கள் பண்ணால் அது அரசியல்னா என்ன நியாயம்னு கேட்குறாரு திரு செல்வி. இல்லை, முதல்ல பேசிய விமர்சகர் இதெல்லாம் அரசியல் கிடையாதுன்னாரு. பரவாயில்ல, நல்ல வேலைக்கு நம்முடைய பாஜகவுடைய நண்பர் இது அரசியல் தாயா இல்லைலாம் ஒன்றும் ஒளிவு மறைவில்லைன்னாரு பாருங்க. அருமை. இல்லை நடத்துறது இந்து முன்னணி, ஆனால் அதை பாஜகவும் பங்கு பெறுது என்பதற்கு நான் 2 ஆதாரம் கொடுத்தேன். யாரு கால்கோள் விழாக்குன்னு நயினானந்தனுடைய அந்த பேட்டியை நான் சொன்னேன். இது எப்படி ஆச்சு? இப்ப நான் பாஜக நண்பர்னு சொல்றாரு. ஆமா, அரசியல் தான். எங்க கட்சியை பொறுத்த வரையில அரசியல் தான், ஒண்ணு ஒளிவு மறைவிட்டார். அது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மெய்யான முருக பக்தர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது முருக பக்தர்களுக்கான மாநாடு அல்ல. பாஜக நடத்துகிற அதனுடைய அரசியலுக்காக நடத்தப்படுகிற மாநாடு. பெயர்தான் இந்து முன்னணி, ஆனால் நடத்தப்படுவது அரசியலுக்காக என்று பாஜகவினரை ஒப்புக்கொள்கிறார்கள். அதுல இன்னும் ரொம்ப அழகா சொன்னாரு. நான் அதான் கேட்டேன், முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு முருக பக்தர்கள் அல்லது முருகன் பற்றிய ஆய்வு அந்த மாதிரியான தலைவர்கள் அல்லது அது பற்றிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கூப்பிட்டா பரவாயில்ல. உத்தரப்பிரதேச முதலமைச்சரையும் ஆந்திரா துணை முதலமைச்சரும் ஏன் கூப்பிடுறீங்க? அவங்க எல்லாம் ராம பக்தர்கள் தானேன்னு ரொம்ப அழகா சொன்னாரு நம்ம பாஜக நண்பர். ஆமையா, இது வரைக்கும் ராம பக்தரா இருந்தவர் இப்பத்தாயா முருக பக்தரா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியை கேட்க அடிப்படையில் அவர் முன் வச்ச கேள்வி என்னன்னா, அறநிலையத்துறை ஒரு மாநாட்டு நடத்துது பழனியில், முருகர் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள்லாம் பக்தர்கள், அந்த மாநாடு பக்தியோடு நடத்தப்படுகிறது. அதே மாநாட்டை நாங்கள் பண்ணால் அது அரசியலுங்கிறீங்களே, இது எப்படி நியாயமா இருக்கும்னு கேட்குறாரு. நான் சொல்லல, இங்க பாருங்க, நான் அது சொல்லவே இல்லை. சொல்றது பூரா ஏன் நடத்தக்கூடாதுங்கிறாரு. இல்ல இப்ப நீங்க மதுரையில இல்ல இப்ப அதே பக்தியோட இல்ல அதே விதமா இங்க ஏன் பக்தர்கள் வரக்கூடாது, அதை ஏன் நடத்தக்கூடாது அப்படிங்கறத அவங்க வைக்கிறாங்க. இல்ல, இவ்வளவு தடைகள் ஏற்படுத்துறீங்களேங்கிறாரு. இல்லங்க, தடைகளுக்கு வர்றேன். நாங்க அரசியலுக்காகத்தான் நடத்துறோம் என்று பாஜக மாநில தலைவரையும் ஒப்புக்கொள்றாரு. சொல்றாரு நாங்க மதுரையில கூட போறோம், அது சென்னை கோட்டையில எதிரொலிக்கும்னா என்னங்க அர்த்தம்? சரி, அது அவர் சொல்றதான் நான் சொல்றேன். அப்ப இங்க வரப்போறவங்க மெய்யான பக்தர்கள் ஏமாந்து கூடாது, அப்படி சில பேர் வரலாம். இப்ப நான் இன்னொரு கேள்விக்கு வர்றேன். இப்ப முருக பக்தர்கள் மாநாடு, அங்க சில தீர்மானங்கள் அதுல வந்ததை பத்தி எல்லாம் கூட சொன்னாங்க. இப்ப குன்றம் காப்போம் கோவிலை காப்போம், இதுதாங்க அவங்க முழக்கம். இப்ப குன்றுக்கு என்ன ஆபத்து இருக்கு, கோயிலுக்கு என்ன ஆபத்து இருக்கு? இதுல இருந்தே புரியா? ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல அந்த தர்கா, சிக்கந்தர் தர்கா வச்சு அவங்க என்ன விவகாரம் பண்ணாங்க. அந்த ஊர் மக்கள் மதுரை மக்களே ஒண்ணு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் அதை இந்த மாநாட்டுல அவங்க தொடர போகிறாங்க என்றுதான் தெரியுது. 2வது விஷயம், குன்றத்தை காப்போம். நாங்க அரிட்டாப்பட்டின்னு ஒரு குன்றம் இங்க மேலூர்லதான் இருக்கு. அது பழமையானது, சரித்திர பூர்வமானது, சமண படுகைகள் இருக்கக்கூடியது, பல்லுயிர்களுடைய காப்பகம். அதை போய் ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு ஏலத்துக்கு கொடுத்தது யாரு? சாட்சாத் மோடி அரசு. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்கன்னு தெரியல. இன்னொன்னு கேட்கிறேன், கோவில காப்போம்ங்கிறாங்க. முருகன் கோயில், தமிழ் கடவுள், சங்க இலக்கியத்துல முருகன் வேலன் பற்றி தெளிவா வருது. நான் கூட அதுல ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருக்கேன். அதிலும் குறிப்பாக கபிலர் தன்னுடைய 500 நூல்ல ரொம்ப அற்புதமாக அந்த முருக வழிபாடு, வேலன் வழிபாடு தமிழர்களுடைய வாழ்வுல எப்படி இருந்தது என்பது ரொம்ப பிரமாதமா, ரொம்ப அற்புதமா விவரிச்சிருப்பார். நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அதே போல திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் எப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தப்பட்டது என்பது இருப்பார். அன்றைக்கெல்லாம் வழிபாடு அன்றைய சூழல் இன்றைக்கு மாறி இருக்கு, நான் அது தப்புன்னு சொல்லல. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழல்ல ஆட்டு குருதியோடு விடை குருதியோடு வெள்ளரிசியை கலந்து பலியிட்டார்கள் முருகப்பெருமானுக்குன்னு வருது. பின்னாடி நீங்க அவரை சுப்பிரமணியக்கு சைவக்களாக்கிட்டீங்க, ரைட்டு. அவர் அடிவாரத்துல, திருப்பங்குன்ற அடிவாரத்துல சைவ கடவுளா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சியில தர்கா, அங்க ஆடு பலியிடுறது வழக்கம். அதுக்கு இந்துக்கள் தான் உதவி பண்றாங்க. அது சமைக்கிற வாசனை கூட கீழே வராது. அதை போய் ஒரு விவகாரமாக்கி நாங்க உண்மையிலேயே பிரச்சனை செய்ய தமிழ் கடவுள். ஆனால் அந்த தமிழ் கடவுளுடைய கருவறையில் தமிழில்தான் வழிபாடு, தமிழில்தான் அர்ச்சனை என சொல்ல தயாரா பாஜக இந்து முன்னணி?
அதே போல முருக பக்தர் மாநாடுங்கிறாங்க. முருக பக்தர் எந்த சாதியாக இருந்தாலும், ஆனா இந்துவா இருக்கணும், ஒப்புக்கொள்கிறேன், எந்த சாதியாக இருந்தாலும் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் அவர் அர்ச்சகராக வேண்டும், கருவறைக்குள் நுழைந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என சொல்ல தயாரா இந்த மாநாடு? என்ன நீங்க எதுக்காக இந்த மாநாடு? நான் என்ன கேட்கிறேன், இதுல ரெண்டு கேள்வி அடிப்படையா வச்சிருக்கீங்க, நம்ம கேட்டோம் வரேன். ஓகே, இந்த ரெண்டு கேள்வி அவரு மக்கள் அடிப்படையில் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இப்பதான் இந்த வேலையை முயற்சி பண்ணாங்க, ஆனா திருப்பங்குண்ட மக்களும் மதுரை மக்களும் சேர்ந்து முறியடிச்சிருக்காங்க. ஆனாலும் நப்பா சைல மீண்டும் தொடர பாக்குறாங்க. ஓகே, பேசலாம் சார். ரெண்டு கேள்வி வைக்கிறார் அவர், திரும்ப அடிப்படை கேள்விக்கு தான் போறாரு. தமிழ் கடவுள் முருகன் தமிழ்ல அர்ச்சனை நடக்கிறதா, அதுக்கு ஒத்துக்கிறாங்களா, அதுக்கு ஒரு தீர்மானம் போடுவாங்களா, அப்புறம் அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இப்போ முதல்ல அவரு அருணன் சார் ஒன்று சொன்னார், அதாவது யோகி ஆதித்யநாத் ராமர் இவர் தான் பிளவுபடுத்துறாரு. அவர் எந்த பக்தியா இருந்தாலும் பக்தின்றது ஒண்ணுதான். சரி, இந்த பிளவுபடுத்துறது கம்யூனிசம். பக்தர்கள் ஒன்று, அவர் என்ன சமயம் வேணா கும்பிட்டோம், அவரு பிளவுபடுத்துறாரு. யோகியா அவர் வந்து ராமர், இவரா முருகர், ஏன் பிளவுபடுத்துறீங்க? உங்களை யார் பிளவுபடுத்த? பக்தர்கள் மாநாடுன்னு தலைப்பு இல்ல, அவர் பிளவுபடுத்த, நீங்க அந்த சொல்லாடலே தப்பு. நீங்க எப்படி யோகி ராமர் பக்தர் சொல்ல? அவர் பக்திமான், அவர் எந்த சாமி கும்பிட்டா அவங்களுக்கு என்ன? அவர் இப்படிதான் கம்யூனிசம் வந்து பிரிச்சு பாக்குறாங்க. அடுத்தது சார் ஒன்று சொன்னார், பவன் கல்யாண் போனவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. பிப்ரவரி 2025 திருச்செந்தூர்ல பவன் கல்யாண் அவரோட மகனோட போயிருக்காரு. சரி, ஸோ அதனால ஒரு கனெக்ட் இருக்கு. அடுத்தது வந்து இப்போ இந்த முருக பக்தர் மாநாடுக்கு வந்து இப்போ நீங்க சொல்ல மாதிரி ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிள்ளையார் சதுர்த்தியில் பிள்ளையார் சிலையை நிறுவி 10 நாள் கொண்டாடுறது யார்? எந்த அமைப்பு? அதில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு போறாங்க. எல்லா அதாவது விநாயகர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்க எல்லாம் சங்கின்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ நடுவில் எவ்வளோ இடையூறுகள் வருகிறது. அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து இப்படி செலவு வைக்கக்கூடாது, 10 நாளில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கச்சு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல வர்றவங்கள சங்கிகள், அப்போ நடத்தக்கூடியவர்கள் சங்கிகள்னு சொல்றாங்க. இருந்தாலும் உண்மையான பக்தர்கள் தானே வராங்க. அந்த சிலையை பார்த்து பிள்ளையார் சிலையை தொழுதுட்டு தானே போறாங்க. 10 நாள் இருக்குன்னா 10 நாள் வந்துட்டு போறாங்கல்ல. இப்ப தமிழ்நாட்டில் இல்லாத விஷயம் ஒண்ணு இல்லையா? அது இல்ல, அதுக்கு நிறைய நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாவது, இடையூறுகள் வந்து கொண்டிருக்கு. இல்ல சார், நான் உங்களுக்கு இப்படி கேட்கறேன், பிள்ளையார் சுத்தி நீங்க இப்ப வேற ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அது நான் ஏத்துக்கிறேன், விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றீங்க. நம்ம ஊர்ல பிள்ளையார் சுத்தின்னு தான் சொல்லி நான் சின்ன வயசுல இருந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன். பிள்ளையாருக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து அது முடிச்ச பிறகு நான் போய் நீர்நிலையில கரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஊர்வலமாலாம் வரும்போது தானே இந்த இதெல்லாம் சிக்கல்களெல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்க சிக்கல் வந்துச்சு சொல்றேன். அந்த மாதிரி இப்ப சிலை, இப்போ நீங்க கோர்ட் பர்மிஷன் கொடுத்து சிலை வைத்த பிறகு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே சங்கிகளான்னு கேட்கறேன். இல்ல, பக்தர்களை பத்தி பிரச்சனையே இல்ல, நடத்தக்கூடியவர்களை பத்தி சொல்றாரு. இதான் சொல்ல வரேன், வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சங்கிகள் தானே அமைச்சர் சொல்றாரு, அவரு சொல்றாரு சங்கிகள் மாநாடுன்னாரு அமைச்சர். அப்ப வரக்கூடிய பக்தர்கள் இல்ல, சங்கிகள் நடத்தக்கூடிய, சரி ஓகே, அவங்க அப்படித்தானே டிஃபைன் பண்றாங்க. சோ தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி இந்த அமைப்புகள் நடத்துச்சு, இந்த மாதிரி நடத்துச்சு, பக்தர்கள் வந்து தானே இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன டச் பாயிண்ட் வரேன். இல்ல திரும்ப அவங்க அந்த தீர்மானம் போட்டா நல்லது. இப்போ இது என்னமோ இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப 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 வந்து அவங்க சொல்றாங்க. நான் எனக்கு ரெண்டு விஷயம் எடுத்துக்கேன். பயணியில வந்து போகர் வழியில வந்தவங்க பயணியில வந்து உள்ள